இயற்கையாகவும் இலவசமாக கிடைக்கிறதுக்காக சாக்கு நிறைய அப்படின்னு வந்திருக்கீங்களே. இது கொஞ்சம் தான்ப்பா பிடிக்கிட்டு வந்திருக்கேன். வணக்கம். இன்னைக்கு அதிகாலை காலை 7 மணிக்கு நம்ம வேலபுரத்தில் இருக்கோம். அந்த மழையின் பேரருளோட இன்றைய நாள் இனிய நாளாக ஆரம்பிச்சிருக்கு. நேற்று இங்கே வேலை நடந்துச்சு. ஏன்னா மலையிலிருந்து வர தண்ணிகள்லாம், காட்டுவாரி தண்ணிகள்லாம் இந்த பாதையில் இந்த கேட்டை அரிச்சிருச்சு. அதனால் அதுக்கு பாதை வகுத்து 2 வழி பாதை வகுத்துருக்கோம். தண்ணி போகிறதுக்கு நடைபாதையில் போகாமல் கேட்டை அரிக்காமல் இருக்கிறதுக்காக. இன்னைக்கு காலையில் எல்லாம் எந்திரிச்சாச்சு. டீயை சாப்பிட்டுட்டு அவங்கவுங்க ஒரு அடுத்த கட்ட பணிகளை செஞ்சிட்ருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு அருமையான இயற்கையான இடமா அம்மா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சூரிய அங்கே குளிக்கிறதுக்கு தண்ணி காய வச்சிட்ருக்கான். இந்த பக்கம் ஏதோ வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. அம்மா இயற்கை முறையில் சமையலாமா? ஆமாப்பா. என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சோறு ஆயிட்டு இருக்கேப்பா. பிள்ளை பள்ளிக்கூடம் சாப்பாடு வந்துட்டு இருக்கு. கீரை, மகிழ கீரை பக்கத்து காட்டுல கிடைச்சிச்சு. இப்பதான்ப்பா திருப்தியான ஒரு வாழ்க்கை வாழ்ற மாதிரி இருக்கு. ஹாப்பியான ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கு. எப்படிம்மா? எல்லாமே இந்த பழைய நினைவுகளா, அந்த பாட்டி தாத்தா வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு பார்த்து அந்த முறையில வாழும்போது எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. அதை சொல்றேன். இந்த மாதிரி கல்லுக்கூட்டி தான் எங்க தாத்தாங்க பாட்டி அவங்க எல்லாம் வாழ்ந்து வந்தாங்க. இந்த முறையில சமைச்சு, இந்த முறையில சாப்பிட்டு, இந்த மாதிரி காட்டு வாழ்க்கை வாழ்றது ஒரு பெரிய விஷயம். இனிமேல் நாங்கள் இயற்கை சார்ந்த முறையில் வாழ போகிறோம். நிறைய காய்கறிகள்லாம் விவசாயம் பண்ணி நாங்களே அதை எடுத்து அதைத்தான் சமைச்சு சாப்பிட்றது, மக்களுக்கும் நிறையா கொடுக்கணும் அப்படின்னு இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம கிட்ட இருக்கிற மக்களுக்கு இயற்கை சார்ந்த காய்கறிகள், கீரைகள்லாம் பயிரிட்டு கொடுக்க போகிறோம். பதிவை போட போறியாப்பா? நீங்கள் சும்மா எடுத்து பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கு. இந்த மாதிரி பதிவு வேணும்னா சொல்லுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பதிவுகள் கொடுப்போம். ஆனால் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மலை சார்ந்த வாழ்க்கை உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை தான்ப்பா சிறப்பான வாழ்க்கை. இந்த காற்று கூட பாருங்க, காலையில் எந்த பொல்யூஷனும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு காற்று நல்லா இருக்கு. உண்மையிலே அவசரம் இல்லாமல் விறகடுப்பில் சமைக்கிறது அது ஒரு மகிழ்ச்சி. சமைச்சு சாப்பிட்ற உணவு அது ஒரு ருசியாக இருக்கும்ப்பா. அதே மாதிரி அம்மியில் அரைச்சு ஆட்டோரில் அரைக்கிற மாவுக்கு ஒரு பக்குவம் இருக்கும். அம்மியில் அரைச்சி ஒரு ரசம் வச்சு பாரு, பயங்கரமாக இருக்கும். இதில் என்ன ஒன்று, மண்சட்டி அடுத்து எடுத்துகிட்டு வா. இனிமேல் மண்சட்டி இருக்குது, சின்னதாக இருக்குது, இத்தனை பேருக்கு பத்தாதுன்னு இதை வச்சுருக்கேன். மண்சட்டியில் தான் சமைக்கிறோம். அது அதை விட ருசியாக இருக்கும். அப்படி சமைச்சு இந்த மாதிரி கல்லைக்கூட்டி விறகடுப்பில் சமைச்சப்போ எந்த நோய் வரல. கீரை பக்கத்து காட்டில் இலவசமான கீரை, கடைக்கு போய் காசு கொடுத்து வாங்கலை. காட்டில் தன்னால் மானாவாரியாக விதைஞ்சு கிடக்கு இந்த கீரையெல்லாம். எந்த மருந்து யாரும் அடிக்கலை. அது இயற்கையாக அதுவாக வளர்ந்த கீரை. இந்த மாதிரி இயற்கையாகவும் இலவசமாக கிடைக்கிறதுக்காக சாக்கு நிறைய அப்படின்னு வந்திருக்கீங்களே. இது கொஞ்சம் தான்ப்பா பிடிக்கிட்டு வந்திருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் அது காடு பூராமே கீரையாக கிடக்கு. எவ்வளோ பெரிய அதிசயம் பாரு. அது காடு ஃபுல்லாக கீரை தான் இருக்குது. அன்னதானத்துக்கும் இந்த வட்டம் கீரை பருப்பு போட்டு கூட்டு வச்சு மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிடட்டும்னு நினச்சிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு தான்ப்பா கிடைக்கும் இந்த கீரை. அந்த கீரையே இன்னைக்கு நம்ம வேலப்பர் கோயில் வர்ற பக்தர்கள் எல்லாத்துக்கும் அன்னதானத்தில் இந்த வட்டம் கீரை கூட்டு அன்னதானம் சாப்பிட நினைக்கிறவங்க ஓடி வந்துருங்க. ஐயப்பா பக்தர்கள்லாம் அந்த வட்டம் அமாவாசை அன்னைக்கு சாப்பிட வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் ஹெல்த்தியான உணவாக கொடுக்க போகிறோம். கார்த்திகை மாதம் வர்ற முதல் அமாவாசை அன்னைக்கு
கொடுக்க போகிறோம் எல்லாருக்கும். கீரை கூட்டு வச்சு சாம்பார், ரசம், அப்பளம், பொரியல் எல்லாம் இருக்கும். கீரை கூட்டும் இருக்கும். அது பண்ணி கொடுக்க போகிறோம். சகோதரி என்னம்மா செய்யுது? சகோதரி பாத்திரம் கழுவுது. சூர்யா தண்ணி காய வச்சிருக்கான். மயில் இப்போ தான் வந்து இற சாப்பிட்டு போனாங்க. நீங்கள் அப்பாதே எடுத்துருக்கலாம். இந்த காம்பவுண்ட்லேயே உட்காந்துருந்தாங்கம்மா, சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கடலை எல்லாம் பிடுங்கி சுட்டு வேக வச்சு சாப்பிட்ணும். கிலோமீட்டருக்கு வாக்கிங் போனால் எல்லாம் கிடச்சிரும், எடுத்துகிட்டு வந்துடலாம். எங்கே இப்போலாம் பைப் போட்டுருந்தோம் காணோம்.